ஹலோ மக்களே, சூப்பர் சாஃப்டான ஆப்பம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா 2 தண்ணி அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா பச்சரிசியும் உளுந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். இனி 1/2 கப் துருவின தேங்காவையும் 1/2 கப் வடித்த சாதத்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். சாதத்தை நான் லைட்டாக ஊற வச்சு தான் உள்ளே சேர்த்துக்கிறேன், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் உங்களுக்கு ஆப்பம் நல்லா வெள்ளையாக வேணும் அப்படின்னா தேங்காயில் எந்த விதமான பிளாக் கலர் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தனித்தனியாக அரைச்சி எடுத்த 2 மாவையும் இப்போ கலந்து விட்டுருங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அவ்வளோதான் பதம். 12 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு புளிக்குதோ ஆப்பம் அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். தேவையான அளவு உப்பும், கலர் உங்களுக்கு ப்ரௌனிஷாக வரணும், கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஆப்பச்சட்டி சூடானதும் 2 குழிக்கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க. 2 சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஆப்பம் ரெடியானதும் அந்த சைட்ஸ் எல்லாம் சட்டியிலேருந்து இலகி வர ஆரம்பிக்கும். அதோட ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் நல்லா கிறிஸ்பியாக வேணுங்கிறவங்க தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.